2024 வந்து பாத்தீங்கன்னா 25,000 கோடி வந்து ஃப்ராடு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த சைபர் ஃப்ராட் அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா அது அப் டு டேட். இப்போ சைபர் ஃப்ராடு நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பேராசையினால தானே. நம்மளும் பெரிய ஆள் ஆயிடலாம், இதுலயா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசை. அவர் இத்தனைக்கும் பெரிய ஆபீசரா இருந்தவர். இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட் லாஸ், அவரும் இறந்துட்டாரு, குழந்தையும் கொன்னுட்டாரு. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இப்போ எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நிறைய சைபர் ஃப்ராடுங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ பப்ளிக் வந்து இதோட அவேர்னஸ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் ஃப்ராடு நடந்துட்டு இருக்கு. ஸோ பப்ளிக் வந்து இந்த அவேர்னஸ் எப்படி கொண்டுட்டு வரணுன்றத பத்தி நிறைய டாபிக் பத்தி பேச போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம் ஜெய், இப்போ நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் சைபர் ஃப்ராடு பத்தி. இப்போ 2024 வந்து பாத்தீங்கன்னா 25,000 கோடி வந்து ஃப்ராடு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து பப்ளிக் எப்படி நம்ம அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்? அந்த சைபர் ஃப்ராட் அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா அது அப் டு டேட். நம்ம இந்தியன் ஆர்மி எந்த அளவுக்கு அப்டேட் ஆகலாம், அதை விட ஃபாஸ்ட் அப்டேட் ஆகுறாங்க. புதுசான விஷயங்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலமா மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு சைபர் ஃப்ராட் அப்படின்றது மக்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாயிடுச்சு. அவங்க எவ்வளவு விழிப்புணர்வா இருந்தாலும் இதுல ஏமாறுறவங்க பாத்தீங்கன்னா படிப்பறிவு உள்ளவங்க தான் அதிகமா ஏமாறுறாங்க. ஸோ மக்கள் வந்து அதிகமா அவேர்னஸா இருந்து பொறுப்பா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து இந்த சைபர் ஃப்ராட்ல இருந்து அவங்க வந்து காப்பாத்திக்க முடியும். இப்போ சைபர் ஃப்ராடு நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பேராசையினால தானே. இல்ல, மக்களோட பேராசைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன நப்பாசை. நம்மளும் பெரிய ஆள் ஆயிடலாம், இதுலயா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசை. அதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, போய் எங்கேயாவது தெரியாம கொண்டு போய் பணத்தை போட்டு ஏமாந்துடுறாங்க. ஸோ அதிக பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். நம்மளும் அடுத்த லெவலுக்கு முன்னேறிடணும் அப்படின்றது தான். அவர் பேராசையெல்லாம் கிடையாது. பேராசைன்னா வந்துட்டு எங்கேயோ போயிடும். இது அவங்களுடைய நப்பாசை. இதை மக்கள் வந்து சரியான இடத்துல அவங்க ஒரு புரிதலோட இருந்துக்கிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மொத்த பணத்தையும் காலி பண்ணிடுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா சூசைட். இப்ப ரீசெண்டா கூட பாத்துட்டீங்கன்னா ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி, அவர் இத்தனைக்கும் பெரிய ஆபீசரா இருந்தவர். இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட் லாஸ், அவரும் இறந்துட்டாரு, குழந்தையும் கொன்னுட்டாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணல. அதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஏதாவது சீட்டிங் ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டிக்கிறாரு. அது மக்கள் அவேர்னஸா இல்லைன்னா கண்டிப்பா அவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ இப்போ ஃப்ராடு, சைபர் ஃப்ராடுன்னு சொல்றீங்க இல்லையா, எத்தனை டைப்ஸ் ஆஃப் சைபர் ஃப்ராடு இருக்கு? சைபர் ஃப்ராடுக்கு வந்து கணக்கே கிடையாது சொல்லலாம். முக்கியமா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அது மாதிரி நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங், இது வந்து மிகப்பெரிய ஃப்ராடு. பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு. கம்பெனியோட பேர் மட்டும்தான் மாறும், ஆனா ஃப்ராடு ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் ஃப்ராடு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வச்சு நம்ம மக்களை ஏமாத்துறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரிப்டோ. கிரிப்டோங்கிறது வந்து அது மிகப்பெரிய ஃப்ராடு. அதுல நம்பி ஏமாறுறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஸ்கேம்ஸ்ல மக்கள் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அதே மாதிரி லோன் ஆப்ஸ் ஸ்கேம் இருக்கு. இதுவும் மிகப்பெரிய ஸ்கேம். இதுல வந்து அப்பாவி மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க லோன் ஆப் ஸ்கேம்ல. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் பப்ளிக் தெரிஞ்சே அதுல போயிட்டு மாட்டிக்கிறாங்களே, அதுக்கான ஏதாவது? இல்ல, பப்ளிக் என்ன அப்படின்னா எல்லாருடைய ஆசை என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நாங்க வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 20,000 கிடைச்சு அப்படின்னா நமக்கும் அந்த ஆசை வந்துடும். இவங்களும் கொண்டு போய் வந்து இருக்கிறத 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உடனே அவங்களுக்கு 20,000 கிடைச்சிடும். இவங்களுக்கு இந்த ஆசை விடாது. என்ன பண்ணுவாங்க, 1,00,000 போடுவாங்க. அடுத்தது 2,00,000 கொடுப்பாங்க. அப்பா, 1,00,000 போட்டும் நமக்கு 2,00,000 கிடைச்சிச்சு. என்ன பண்ணுவான், இருக்கிற 5,00,000 போடுவான். மொத்தமே அவன் இருக்கிற காசு 5,00,000 தான். அவ்வளவுதான், எதுவுமே வராது. கம்பெனிக்காரனுக்கு லாபம். சோ இது இந்த மாதிரி தான் ஏமாந்துட்டே இருக்கிறாங்க மக்கள். அவன் என்னுடைய ஸ்கேமர்ஸை பொறுத்தளவுக்கு என்ன, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறது. இப்ப ட்ரேடிங்கை பொறுத்தளவு பாத்துட்டீங்க அப்படின்னா, ட்ரேடிங்ல நீங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்கன்னா அப்படி பண்ணிரும் இப்படி பண்ணிரும் அப்படின்னு. நீங்க ஒரு 10,000 அதே மாதிரி தான் மினிமம் அமௌண்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. 10,000 இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ட்ரிபிள் த மடங்கு, இல்லைன்னா 5 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா கொடுப்பாங்க. 10,000 போட்டு 50,000 நமக்கு பெரிய அமௌண்ட். அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது ஜென்யூன் ஆப் அப்படின்னு நம்பி என்ன பண்ணுவோம், அடுத்து 50,000 போடும் அல்லது 1,00,000 போடும். நம்ம கெப்பாசிட்டி அவன் பார்ப்பான். எப்படின்னா 50,000 சேம் டே வந்து இன்வெஸ்ட் பண்றானா, 1,00,000 2 டேஸ் எடுத்துக்கிறானா, அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டி அவனுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க 5,00,000 வந்து 5 டேஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, ஓகே இதுக்கு மேல நம்ம இவன்ட்ட இருந்து நம்ம காசு எடுக்க முடியாதுன்னு தெரியும். அதோட அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னீங்க இல்லையா, ஸோ இதுலயே வந்து எப்படி வந்து மக்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ஏமாத்துறாங்க? நிறைய பேர் வந்து இதனால வந்து சூசைடும் ஆயிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களை ஏமாத்துறதுக்காக சோசியல் மீடியா தான் பயன்படுத்துறாங்க. Facebook, Instagram. இங்க வந்து என்ன பார்த்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து வடபழனியில வந்து நமக்கு நம்ம மால் இருக்குல்ல, மால்ல போய் வந்து பயங்கரமா ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. இது என்ன பண்ணும்னா, வாரத்துல 5 நாளா ஏதாவது ஒரு பார்க்ல அன்னக்காவடி மாரி தெருப்புரைக்கு தெரியும். இந்த வாரத்து இறுதி நாட்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் பிஸியா இருக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிருவாங்க. பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி. சோ இத பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "ஓ! இவன் வந்து பயங்கர பெரிய ஆளா இருக்கா, ஏதோ பண்ணுவான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களா போய் "நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களா, நம்ம வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்றோம் அப்படின்ற மாரி நம்மள வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பாங்க. நம்மளும் நம்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி பிசினஸ் தானே அப்படின்ற மாரி நீங்க வந்து இன்வால்வ் ஆயிருங்க. நீங்க கடைசி எண்ட் ஆஃப் த டே பணத்த மொத்தமா குடுத்து நீங்க ஏமாறுறது வரைக்கும், அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லவே மாட்டாங்க. பிசினஸ், பிசினஸ், பிசினஸ் அப்படின்னு. என்ன பொருள்னா, இவங்க வந்து ஆப்பிள், அம்பானி பிசினஸ், அதானி பிசினஸ்ன்ற மாரி நம்மட்ட வந்து பில்டப் மட்டும் தான் குடுப்பாங்க. சோ மக்கள் என்ன பண்ணிருவாங்க, 1,00,000 2,00,000 5,00,000 10,00,000 குடுத்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் குடுத்துருவாங்க. என்னது ஏதாவது ஒரு டப்பா, அதாவது சேலே ஆகாத கிஃப்ட் ஒரு ஐட்டம் பொருள மாதிரி ஏதோ கிஃப்ட் ஐட்டம் மாரி ஏதோ குடுத்து வந்து, அதுக்கு ஒரு இன்வாய்ஸும் குடுத்துருவாங்க. நீங்க ரூ. 10,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ரூ. 10,00,000 உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்துரும். சோ நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை என்ன அப்டின்னா, நீங்க குடுத்த காசுக்கு உங்களுக்கு பொருள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டா சொல்லுவாங்க, இந்த மாரி 4, 5 பேர கூட்டிட்டு வாங்க அப்டிம்பாங்க. இவன் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவன் தான் ஏதாவது ஒரு பிசினஸ பண்ணி பொழைக்கலாம் அப்டின்றதுக்காக தான் போய் ஆகுறாங்க. கடைசில மக்கள் ஏமாந்து போறாங்க. அப்ப என்ன கடைசில என்ன வழி? பொழப்புக்கும் வழி இல்ல. இருந்த காசையும் மிச்சப்படுத்தி தான் அவங்க கடைசில என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? சூசைட் தான் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாரி நெறைய பேர ஏமாத்துறாங்க. அவங்க இன்னொன்னு என்னன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பொறுத்தளவு எப்படி மக்கள ஏமாத்துறதுன்னு சொல்லிக் குடுக்குறாங்க. கரெக்ட். சோ, அதனால தான் அவங்க வந்து மாட்டிக்காம அவங்க அந்த பிசினஸ் போயிட்டு இருக்காங்க. இது திரும்ப திரும்ப மக்கள் ஏமாந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. நெறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல அப்டின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈஸியா ஏமாந்துருவோம். அடுத்தது இந்த ட்ரேடிங் ஸ்கேம் சொன்னீங்க இல்லையா? அதுல மக்கள் எந்த மாதிரி ஏமாறுறாங்க? ட்ரேடிங் ஸ்கேம பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபேக் ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வந்து அது பயங்கரமா அந்த ஆப் வந்து பூம் ஆகுற மாதிரி வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ் குடுப்பாங்க. சோ இத பார்க்குற மக்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்டின்ற மாதிரி தோணும். அவன் என்ன சொல்றான்னா, நீங்க உங்களுடைய காச நீங்க எங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் குடுத்தீங்க அப்டின்னா, நாங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி, அதுல வரக்கூடிய லாபத்த உங்களுக்கு தருவோம் அப்டின்னு சொல்றாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ஃபேக் ஆப்பா தான் இருக்கும். மக்களுக்கு என்னன்னா, ட்ரேட் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்டின்னா, நம்ம பேங்க்ஸ் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாரி பிரைவேட் பேங்க்ஸா இருக்கட்டும், கவர்ன்மெண்ட் பேங்க்ஸுமே அவங்க அதுக்குன்னு தனியா டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாரி ஆப்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அவன் யாருன்னு தெரியாது, எங்க இருக்கிறான்னு தெரியாது, அவன கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு தருவான். அடுத்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் அமௌண்ட் தருவான். நீங்க ஒரு அடுத்து சொல்லுவான், உங்களுக்கு இந்த மாரி ஆஃபர்லாம் இருக்கு. நீங்க இவ்ளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ கிஃப்ட் கிடைக்கும். அது இதுன்னு சொல்லுவான். நீங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அன்னைக்கு அவன் ஊத்தி மூட்டிட்டு போயிருவான். நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது. அவன் சைனால இருக்கிறானா, அமெரிக்கால இருக்கிறானா, ஆப்பிரிக்கால இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. அதுல இந்த மாரி ஃபேக் ஆப்ஸ நம்பி மக்கள் ஏமாந்துறக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, இந்த மாரி ஆர்பிஐ அண்டர்டேக்கன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதுல நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்தது நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கேம் சொன்னீங்க இல்லையா? அதுல எப்படி நீங்க சொல்லுங்க. இது கிட்டத்தட்ட வந்து ட்ரேடிங் ஸ்கேம் மாதிரி தான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாங்க புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கம்பெனி வந்து இந்த இந்த லெவல்ல இருக்கு இப்போ. நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எங்களோட ஷேர் லெவல் இவ்வளவு தான் இருக்கு. இத இன்னும் 5 வருஷத்துல இந்த ஷேர் லெவல் வந்து வேற லெவலுக்கு பூம் ஆயிரும். அப்போ உங்களுடைய லெவலே வேற ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன்ல பண்றத விட ஒரு ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல ஒரு லொகேஷன பிடிப்பாங்க. அந்த ஏரியால உள்ள மக்கள வேலைக்கு எடுப்பாங்க. அவங்கள வச்சே மக்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. சரி அந்த மாதிரி பண்ணிட்டு, இவங்க மொத்த காசையும் கலெக்ட் பண்ணிட்டு இவங்க கிளம்பிருவாங்க. கரெக்ட். லோக்கல் ஆளுங்க சொன்னா கண்டிப்பா அது ஒரு மக்கள் நம்பிக்கையான நம்பிருவாங்க. விஷயம். பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி ஸ்கேம்ஸ் அதிகமா ஸ்டார்ட் ஆகுறதே பார்த்துட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் அந்த சரவுண்டிங்கா தான் இருக்கு. அது எதனாலன்னு தெரியல. ஒருவேள அந்த மக்கள் அடிக்கடி ஏமாந்துட்டு இருக்கிறாங்களா? இல்ல அங்க தான் போனா மக்கள்ட்ட நெறைய பணம் இருக்கா? அப்படின்றது தெரியல. அடிக்கடி ஏமாறக்கூடிய ஒரு பகுதியா அது கோயம்புத்தூரும் இருக்கு. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? இதுல மக்கள எந்த மாரி வந்து ஏமாத்தி காச குடுக்குறாங்க? இதுல வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதுல ஏமாறுறவங்கலாம் அது பெரும்பாலும் பணக்காரவங்க, பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்தவங்க தான் ஏமாறுறாங்க. அது எதனால வந்து அவங்க இவ்ளோ அவேர்னஸ் இருந்தும், படிப்பறிவு இருந்தும், புத்திசாலியா இருந்தும், இந்த மாரிப்பட்ட மக்கள்ட்ட ஏமாறுறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொரியர் நேம சொல்லி, உங்களுக்கு இந்த மாரி கொரியர் வந்திருக்கு. இந்த கொரியர்ல வந்துட்டு போதைப் பொருள் இருக்கு. இல்லன்னா வந்து ஏதாவது கஸ்டம்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு த்ரெட்டன் பண்ணி,
அதுல அவங்கள வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்காக நிறைய அவேர்னஸ் குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மாரி ஏதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா நீங்க ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த மக்கள் வந்து பயந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருப்போம் போல இருக்கு அப்படின்னு ஏமாந்துடுறாங்க. ஸோ இந்த மாரி பயப்படுற மக்கள கரெக்ட்டா அவங்க லாக் பண்ணி, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்த எடுத்துடுறாங்க. இது அதாவது கம்மியான அமௌண்ட்னா நெறைய பேர் வந்து இதுக்கு போறதில்ல. கம்ப்ளைண்ட் குடுக்குறதில்ல. ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும்போது, நம்ம உண்மையிலே ஏமாந்துருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. மக்களே இந்த மாரி டிஜிட்டல் அரெஸ்ட்ன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமோ இல்லன்னா ஒரு ஆர்டரோ நம்ம இந்தியன் கவர்ன்மெண்ட்லயே கிடையாது. அதனால தயவு செய்து யாராவது டிஜிட்டல் அரெஸ்ட்ன்னு சொன்னாங்கன்னா, அத உங்க மொபைல கட் பண்ணிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் குடுங்க. இந்த மாரிப்பட்ட டிஜிட்டல் அரெஸ்ட்ட நம்பி ஏமாந்துராதீங்க. இப்போ நெறைய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா? லோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பப்ளிக் வந்து அப்ளை பண்ணி நெறைய ஏமாந்து போறாங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த லோன் ஆப்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல பிரபலமான ஒரு லோன் குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இல்லன்னா பேங்க் நேம்லயே அவங்க இந்த ஃபேக் ஆப்ஸ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆன்லைன்ல போய் சரி அப்ளை பண்ணணும்னு அப்ளை பண்ணிட்டீங்க அப்டின்னா, எல்லா வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சுட்டு, நம்மள வந்து பணம் கட்ட சொல்லுவோம். ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது, நமக்கு லோன் அமௌண்ட் ரிலீஸ் ஆகி நம்ம கையில வர்றது வரைக்கும் நம்ம எந்த பணமும் நம்ம வந்து ஆன்லைன்ல பே பண்ணக்கூடாது. அதுவும் குறிப்பா ஜிபேலயோ, ஃபோன்பேலயோ இந்த மாரி ஆப்ஸ்ல பே பண்ணவே கூடாது. ஏதோ பேங்க் அக்கவுண்ட்ஸா இருந்தா கூட ஓகே. பண்ணல இந்த மாரி பண்ணவே கூடாது. இது தெரியாம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 50,000 லோன் வேணும்னா, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்க்காக நீங்க வந்து இவ்வளோ ரூவா கட்டணும். அப்படின்னு ஒரு மினிமம் அமௌண்ட் சொல்லுவாங்க. ரூ. 2,000 நம்ம ரூ. 2,000 தான் நீங்க கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 2,000ங்கிறது டேட் முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு ரூ. 6,000 எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படிம்பீங்க. ரூ. 6,000 கட்டிட்டீங்கன்னா, திரும்ப ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அடுத்த ரூ. 10,000 கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்கும். லோனுக்குன்னு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து லோன் முடிஞ்சு உங்க கையில வரும்போது, உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, அந்த பேங்கோ இல்லன்னா குறிப்பிட்ட கம்பெனியோ அவங்க எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு போடுவாங்க. நீங்க ரூ. 1 கூட அட்வான்ஸா பே பண்ண வேண்டியது இருக்காது. அந்த மாதிரி நீங்க அட்வான்ஸா பே பண்ற மாரி ஒரு லோன் ஆப் சொல்றாங்க அப்படின்னாலே, அது கண்டிப்பா 100% ஃபேக். அத நம்பி ஏமாந்துறக்கூடாது மக்கள். ஓகே. அதே மாரி நீங்க இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல இருந்து பேமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? அத பத்தி என்ன அப்படின்னா, எந்த ஒரு பேங்க் இது ஒரு நேஷனலைஸ் பேங்கா இருக்கட்டும், ஒரு பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி. அவங்க வந்து அவங்களுடைய ஃபோன்பேலயோ அந்த மாரி ஆப்ஸ் இருக்குல்ல. ஃபோன்பே, ஜிபே, வாட்ஸ்அப், வாட்டெவர் பேடிஎம் இந்த இதுல வந்து அவங்க வந்து காசு கேட்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க கேட்கறாங்கனாலே அது ஃப்ராட். 100% ஃப்ராட். அவங்க ஒருவேளை ஏதாவது ஒரு பணம் கட்ட வேண்டியது இருக்கும் வெரிஃபிகேஷனுக்குன்னா கூட, அது வந்து பேங்க்ல தான் நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல தான் கட்ட வேண்டியது இருக்கும். இன்கேஸ் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட ரிட்டர்ன் வரணும்னா எப்படி வரணும்ன்றது கூட இது ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஆப்ஷனா இருக்கும். இவங்க தெரியாம அந்த மாரி ஃபோன்பேலயே அந்த மாரி தான் ஆப்ஸ்ல வந்து அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா, அது 100% வந்து ஃபேக்கு. அந்த பணம் திருப்பி நம்ம வாங்குறது பெரிய கஷ்டம். இதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லன்னு கிடையாது. ஆனா நீங்க ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக அங்க போய் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூ. 10,000 ரூ. 20,000க்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அலையறதுக்கு யோசிச்சுட்டு அப்படியே ஆஃப் ஆயிருவாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 10,000 வச்சு 10 பேர்ட்ட ஏமாத்துனான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ரூ. 1,00,000 சாலிட். நமக்கு ரூ. 10,000. ஸோ யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் ஏமாந்தாங்கன்னா, அவனுக்கு மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. அதனால இந்த மாரியான சைபர் ஃப்ராட்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா, முழுக்க முழுக்க அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா உங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஸ்கீம பத்தி யாராவது எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்கீம நீங்க வந்து Googleல டைப் பண்ணுங்க. பக்கத்துல ஸ்கேம் அப்படின்றத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா, அந்த நேம்ல என்னென்ன ஸ்கேம் இருக்கு அப்படின்றத Google உங்களுக்கு சொல்லிக் குடுத்துரும். நீங்க ஈஸியா அந்த மாரி பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஸோ வியூவர்ஸ் நம்ம இப்போ சைபர் ஃப்ராட பத்தி நெறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். வணக்கம். வணக்கம்.